வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது Group-2Aல கேட்கப்பட்ட 2 ஆண்டு கேள்விகள். 2016 14 கேள்விகள், 14 கேள்விகள், 2017 15 கேள்வி, மொத்தம் 29 கேள்விகள், அறிவியல் கேள்விகள். நம்ம நேர கேள்வி போயிடலாம். முதல் கேள்வி, பின்வருவனவற்றில் ஒத்த பரிமாணங்களை பெற்றிருக்கும் இணைய தெரிவு செய்க. 1. விசை மற்றும் நேரத்தின் பெருக்கம். 2. உந்தம் மற்றும் நேரத்தின் பெருக்கம். 3. பரப்பு திசைவேகம் மற்றும் நீள அடர்த்திகளது பெருக்கம். 4. வேலை மற்றும் நேரத்தின் பெருக்கம். A 1 மற்றும் 2 மட்டும், B 2 மற்றும் 3 மட்டும், C 3 மற்றும் 4 மட்டும், D 1 மற்றும் 3 மட்டும். சரியான பதில் D 1 மற்றும் 3 மட்டும். இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றை அவற்றின் ஊடுருவும் திறனின் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. 1. ஆல்ஃபா கதிர்கள், 2. பீட்டா துகள்கள், 3. காமா கதிர்கள். சரியான பதில் A 1 2 3. அதே ஆர்டர் தான், 1 2 3. மூன்றாவது கேள்வி, பின்வரும் பட்டியலில் 1 2 மற்றும் 3களை சரியாக பொருத்துக. இது ஒரு வித்தியாசமான மாடல். பட்டியல் 1, பட்டியல் 2, 3 பாருங்கள். அமோனியா, வெள்ளை திண்மம், ராக்கெட் எரிபொருள், கார ஒடுக்கு காரணி, ஹைட்ரஜன் ஹேவரமுறை, வெடிக்கும் தன்மை, நிறமற்ற ஆவியாகும் வாயு, ஹைட்ராக்சிக் அமிலம், ஹைட்ராக்சமிலின், நிறமற்ற ஆவியாகும் திரவம், ஆக்சிஜனேற்ற மற்றும் ஒடுக்கும் காரணி. நம்ம நேர பதிலுக்கு போகிறோம். இது பெரிய கேள்வி அப்படிங்கிறனால டி, அதை 1C 2, then 2B1 and 3D and 4A4. சரிங்களா? ரைட். அதனால் கவனமாக பாருங்கள், யூ வில் கெட் அன் ஐடியா. சரி, நான்காவது கேள்வி, ஃப்ரக்டோஸ் பாஸ்போர்ட் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? A நியூபர்க் எஸ்டர், B ஹார்டன் எஸ்டர், C யங் எஸ்டர், D பரானாஸ் எஸ்டர். சரியான பதில் நியூபர்க் எஸ்டர் A. ஐந்தாவது கேள்வி, வரிசை 1 வரிசை 2 பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்ட தொகுப்பினை சரியான விடையினை தெரிவு செய்க. வரிசை 1, வரிசை 2, கொழுப்பு எரிபொருள், பெக்டின்கள், மைதி தயாரிப்பு, சூப்பரின், சி நைட்ரஜனஸ் கழிவுப் பொருள், டேனின்கள், பல ஜெல்லிகள், ஆல்காய்டுகள். நேர பதிலுக்கு போகலாம். சி 2 3 4 1. ஸோ கொழுப்பு எரிபொருள், சூப்பரின், மை தயாரிப்பு டேனின்கள், நைட்ரஜனஸ் கழிவுப் பொருட்கள் ஆல்கலாய்டுகள், பல ஜெல்லிகள், பெக்டின்கள். 1. ஆறாவது கேள்வி, இன்சொல் ஆக்கத்தின் போது உருவாகும் இரட்டமை செல் இவற்றுள் எது? A முதன்மை துருவ உறுப்பு, B ஸ்பைரிமேட்டிட், C ஸ்பெர்மட்டோகோனியா, D இரண்டாம் நிலை துருவ உறுப்பு. சரியான பதில் C ஸ்பெர்மட்டோகோனியா. ஏழாவது கேள்வி, பட்டியல் 1, பட்டியல் 2, பட்டியல் 3 பொருத்தி சரியாக விடையை தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 2 3 அதே ஆர்டர். 1 டைஃபாய்டு, ஹீமோஃபிலிஸ், நிணநீர் நாளங்கள் நாட்பட்ட இன்ஃப்ளூயன்ஸா வீக்கம். 2 நிமோனியா, ட்ரைகோபைடான், தோலில் உலர்ந்த செல்கள் காயங்கள். 3 ஃபைலாரிசிஸ், சால்மோனெல்லா டைஃபி, சுவாச காற்றுப்பைகள் திரவ நிறைந்தது. 4 படர்தாமரை, உச்சரேயா மலாயி, குடல் ரணமாதல். இது நேர நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். சி மூன்றாவது, சி 1C 4, then 2A3, then 3D1 and 4B2. எட்டாவது கேள்வி, பட்டியல் 1 உள்ளவற்றை பட்டியல் 2 பொருத்தி கீழ்கண்ட குறியீடுகளை அதன் பொருத்துக. பட்டியல் 1 மற்றும் 2, அகச்சிவப்பு நிறமாலனை, தென் பெலராமணி, தென் பேரோமானி, தென் திரிபுமானி. நம்ம நேராக பதிலுக்கு போவோம். அதாவது 3 1 4 2. ஸோ நம்ம பதில் எப்படின்னு பார்க்கலாம். 3 அதாவது அகச்சிவப்பு நிறை மாலை மானி. ஸோ அது எப்படின்னா 3 மூலக்கூறு வடிவமைப்பின் ஆராய பயன்படுது. அடுத்தது B பொலாரிமானி அப்படிங்கிறது தட் இஸ் சர்க்கரையினது தூய்மையினை அளவிட பயன்படுகிறது. சி பெரோமானி வளிமண்டல அழுத்தத்தை அளவிட. அடுத்தது திரிபுமானி தகைவுக்கு உட்படுத்தப்பட்ட ஆகாய விமான பரப்பை சோதனையிட பயன்படுகிறது. இதான் பதில். ஸோ சி.
9வது கேள்வி. பின்வரும் சமன்பாட்டில் A, B, C மற்றும் D இன் மதிப்புகளை காண்க. 1 O minus 3 plus AL minus plus BH plus equal to CH2O plus DI2. பதில் B. A equal to 5, B equal to 6, C equal to 3, D equal to 3. ஸோ அடுத்த 10வது கேள்வி. 0.20 மோல் பெர் லிட்டர் சோடியம் அசிட்டேட் மற்றும் 0.15 மோல் பெர் லிட்டர் அசிட்டிக் அமிலம் கலந்த தாங்கல் கரைசலின் pH மதிப்பை கண்டுபிடி. அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை மாறிலி 1.8 multiplied by 10 to the power minus 6. சரியான பதில் அதாவது A 5.8697, B 5.1303, C 4.1303, D 4.8697. சரியான பதில் D 4.8697. 11வது கேள்வி. பின் வருவனவற்றுள் தவறான கூற்றுகளை காண்க. 1. 2,4-டைக்ளோரோஃபினாக்ஸ் அசிட்டிக் அமிலம் ஒரு களைக்கொல்லி. 2. தாலியம் சேர்மங்கள் புகை உண்டாக்கிகளாகும். 3. சோலினெஸ்ட்ரேஸ் நொதியை கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லிகள் தடுக்கும். 4. கரிம குளோரின் பூச்சிக்கொல்லிகள் வயிற்று நச்சாகும். பதில்கள் A 1 மற்றும் 3 மட்டும், B 2 மற்றும் 3 மட்டும், C 2 மற்றும் 4 மட்டும், D 3 மற்றும் 4 மட்டும். சரியான பதில் C 2 மற்றும் 4 மட்டும். 12வது கேள்வி. டர்பண்டைன் கீழ்கண்ட மரத்திலிருந்து பெறப்படுகிறது. A. பைனஸ் ராக்சிபெர்ஜ், B. வலூச்சியா மிராபிலிஸ், C. ஜிங்கோ ஃபைலோபா, C. D. சைக்கஸ் ரெவல்யூட்டா. சரியான பதில் A. பைனஸ் ராக்ஸ்பெர்ஜை. 13வது கேள்வி. மனிதனில் குருதி உறைதலுக்கு தேவைப்படும் புரோத்ரோம்பின் இவற்றில் உருவாக்கப்படுகிறது. A. மண்ணீரல், B. இரைப்பை, C. கல்லீரல், D. தைமஸ். சரியான பதில் C. கல்லீரல். 14வது கேள்வி. பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2 ஒப்பிட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1. சைமன் நோய், தைராய்டு, டைபெட்டிஸ் மெலிட்டிஸ், அட்ரினல், குசிங்கின் நோய், பிட்யூட்ரி, மிக்சோடிமா, கணையம். சரியான பதில் A3, அதாவது 3வது. C is the correct answer. ஸோ A3 சைமன் நோய், பிட்யூட்ரி, சுரப்பி, டயபெட்டிஸ் மெலிட்டிஸ், 4 கணையம், தென் குசிங்ஷன் நோய், அட்ரினல் சுரப்பி, மிக்சோடிமா, தைராய்டு 1. இதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2Aல 2017 கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகளுக்கு பார்க்க போகிறோம். கேள்விகள் நம்பர் அதே ஆர்டர். 15வது கேள்வி. எரிபொருள் இயக்கம் என்பது மாறாத கொண்ட டேஷ் கிடைமட்ட இயக்கம் மற்றும் மாறாது கொண்ட செங்குத்து இயக்கம் ஆகியவற்றின் கலவையாகும். A. முடுக்கம் திசைவேகம், B. திசைவேகம் முடுக்கம், C. இடப்பெயர்ச்சி திசைவேகம், D. திசைவேகம் இடப்பெயர்ச்சி. சரியான பதில் B. திசைவேகம் முடுக்கம். 16வது கேள்வி. அணுக்கரு விசையானது A. மின்னூட்டத்தை சார்ந்துள்ளது, B. சுழற்சியை சார்ந்துள்ளது, C. மின்னூட்டம் மற்றும் சுழற்சியை சார்ந்திராதது, D. சுழற்சியை சார்ந்துள்ளது ஆனால் மின்னூட்டம் சார்ந்திராது. சரியான பதில் D. சுழற்சியை சார்ந்துள்ளது ஆனால் மின்னூட்டம் சார்ந்திராது. 17வது கேள்வி. ஆக்சிஜனை கொண்டு SO2-3 முதல் SO2-4 ஆக்சிஜனேற்றம் செய்யும் கீழ்காணும் வினையில் SO2-3 + SO2-4 லூயிஸ் காரமாக செயல்படுகிறது. A. SO2-3 லூயிஸ் அமிலம் மற்றும் ஆக்சிஜன் லூயிஸ் காரம், B. ஆக்சிஜன் லூயிஸ் அமிலம் மற்றும் SO2-3 லூயிஸ் காரம், C. 2 லூயிஸ் அமிலங்கள், D. 2 லூயிஸ் காரங்கள். சரியான பதில் B. ஆக்சிஜன் லூயிஸ் அமிலம் மற்றும் SO2-3 லூயிஸ் காரம். 18வது கேள்வி. சுவாசித்தலில் சயனைடு எதிர்ப்பு திறன் இவ்வாறு காணப்படுகிறது. A. தாவரங்களில் மட்டும், B. விலங்குகளில் மட்டும், C. தாவரங்கள் மற்றும் விலங்குகளில், D. தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளில். சரியான பதில் D. தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளில். 19வது கேள்வி. ஆண் பாலின ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்வது. A. லைட்டிக் செல்கள், B. செர்டோலை செல்கள், C.
ஜெர்மினஸ் எபித்தீலிய செல்கள், டி ஸ்பெர்மட்டோகோனிய செல்கள். சரியான பதில் ஏ லைட்டிக் செல்கள். 20வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்துள்ளது? 1 கிரிகர் மெண்டல் நியூரோஸ்டோரா, 2 H மார்கன் ட்ரோசோஃபிலா, சிபி பிரிட்ஜ் தோட்டப்பயிறு, 4 JH முல்லர் எலிகள். சரியான பதில் 1 2 3 4 சரியாக பொருத்தப்பட்டது பி மற்றும் DH மார்கன் ட்ரோசோஃபிலா. 21வது கேள்வி, E=HY என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி பிளாங்க் மாறிலி Hன் பரிமாணத்தை கணக்கிடுக. இங்கு E ஆற்றல், R அதிர்வெண். A mL/T⁻⁻1, B mL²T⁻⁻1, C mL⁻⁻1 T⁻⁻2, D mL⁻⁻2 T⁻⁻1. சரியான பதில் B mL² T⁻⁻1. 22வது கேள்வி, கீழே உள்ளவைகளில் எது பாஸ்பரஸ் உள்ள பூச்சிக்கொல்லி? A DDT, B BHC, C T2,4-D, D பாரத்தியான். சரியான பதில் D பாரத்தியான். பொறுத்துக. கலப்பு உரங்கள் DAP, சிக்கலான உரங்கள் NKP, உயிர் உரங்கள் NIK, கரிம நைட்ரஜன் உரங்கள் பாசி. நேர பதிலுக்கு போகலாம். தட் இஸ் P 2 1 4 3. கலப்பு உரங்கள் NPK, சிக்கலான உரங்கள் DAVP, உயிர் உரங்கள் பாசி, கரிம நைட்ரஜன் உரங்கள் NIK. 24வது கேள்வி, ஊடுருவல் மின்னணு நோக்கியில் TEM-இல் பொருட்களை பெரிதுபடுத்த பயன்படுகிறது. A ஒளி, B ஆப்டிகல் லென்ஸ்கள், C எலக்ட்ரான்கள், மின்னணு கதிர்கள், D ஸ்கேனர்கள். சரியான பதில் C எலக்ட்ரான்கள் அல்லது மின்னணு கதிர்கள். 25வது கேள்வி, குளுக்கோஸின் சுவாச ஈவு மதிப்பு? A 0.05, B 1.0, C 1.5, D 2.0. சரியான பதில் B 1.0. 26வது கேள்வி, கீழ்கண்ட பொருத்தங்களின் பண்புகளின் அடிப்படையில் எது தவறாக பொருத்தமாகும்? கணையன் குளுக்கான், சிறுகுடல் ஸ்டொமட்டோசிசன், C விந்தகம் ஈஸ்ட்ரோஜன், D அட்ரினல் சுரப்பி குளுக்கோகார்டியாக் ஆக்டிஸ். சரியான பதில் C விந்தகம் ஈஸ்ட்ரோஜன். 27வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த ஹார்மோன் கருப்பையின் மெது தசைகளை சுருக்க உந்துகிறது? A எபினெஃப்ரின், B இன்சுலின், C ஆக்சிடாசின், D குளுக்கான். சரியான பதில் C ஆக்சிடாசின். 28வது கேள்வி, இந்திய மக்களின் உடல்நிலையில் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் சில காரணங்களால் எதிர்மறை போக்கு காணப்படுகிறது. மேற்கூறியவற்றிற்கு பின்வருவனவற்றில் சரியான விடைகளை தேர்ந்தெடுக, அதை குறிப்பிடுக. 1 HIV AIDS கிராமப்புறங்களில் அதிகமாக உள்ளதால், 2 HIV AIDS நகர்ப்புறங்களில் அதிகம் உள்ளதால், 3 இதய நோய் மற்றும் கேன்சர் கிராமப்புறங்களில் அதிகம் உள்ளதால், 4 இதய நோய் மற்றும் கேன்சர் நகரப்புறங்களில் உள்ளதால். A அனைத்தும் சரியானது, B 1 மற்றும் 3 சரியானது, C 1 மற்றும் 4 சரியானது, D 1 3 மற்றும் 4 சரியானது. சரியான பதில் 1 மற்றும் 3 சரியானது. 29வது கேள்வி, கீழ்கண்ட பொருத்தங்களில் பண்புகளின் அடிப்படை எவை சரியானவை? A தைராய்டு ஹார்மோன், குசிங்ஸ் நோய், இன்சுலின், மிக்சிடிமா, கார்டிகோஸ்டராய்ட்ஸ், அக்ரோமெகாலி, வளர் ஹார்மோன், நீரிழிவு நோய். சரியான பதில் D 2 4 1 3. ஸோ தைராய்டு ஹார்மோன், தட் இஸ் மிக்சிடிமா, இன்சுலின் நீரிழிவு நோய், கார்டிகோஸ்டராய்ட்ஸ் தட் இஸ் குசிங்ஸ் நோய், வளர் ஹார்மோன், அக்ரோமெகாலி. மிக்க நன்றி. நம்ம இந்த குரூப் 2A கேள்வி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூப் 4ல் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.